பட்டிமன்ற பேச்சாளர், திரைப்பட நடிகர் திரு தனபால் அவர்கள் வந்தார்கள். பச்சைக்கிளி மாதிரி ஒரு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இவர் நடிக்க போனாரா. முதல் நாள் ஜெயராம் அவர்களுக்கு அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க. மறுநாள் இவர் போன உடனே ஜெயராம் ஐயா அவர்கள் எழுந்து வணக்கம் சொல்லியிருக்கிறார். இது ஆண்கள் தானே இந்த பாரம்பரியத்தை பின்பற்றுகிறார்கள். இவர் உட்கார்ந்து ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறார். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சகோதரர் அவர்களே, கேரளாவை பொறுத்த வரைக்கும் பண்பாடும் பாரம்பரியமும் தாய் வழி சமூகத்திலிருந்து வருகிறது. ஒருவரை முதல் நாள் பார்த்து மறுநாளே வணக்கம் சொல்லுகிறார் என்றால் அது அவங்க அம்மா கற்றுக் கொடுத்த பழக்கம் என்பதை நமக்கு இதெல்லாம் அவசியம் ஐயா. நாம வாங்குற 500 ரூபாய்க்கு இதெல்லாம் தேவையா? அத சொல்லாதீங்கன்னு சொன்னேன். இதுல நாங்கெல்லாம் புக் பண்ணி என்னைய சொன்னாரு பெரிய டீராஜ் புக் பண்ணி சமைச்ச காலம் போய் புக் பண்ணி சமைக்கிறோம். இங்க எத்தனை பேருங்க புக் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க? யார் புக் பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டுல இன்னைக்கு காலையில கோதுமை உப்புமா செய்யறேன்டா, உடம்புக்கு நல்லதுன்னு பிள்ளைங்கள்ட்ட சொல்லி பசங்களுக்கு செஞ்சு வைப்போம். நாம சாப்பிடுவோம், பொம்பளை பிள்ளையும் சாப்பிடுவோம். இந்த பையன் என்ன செய்வான் தெரியுமா? உப்புமாவை நீயே சாப்பிடு, நான் புக் பண்ணி சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் நூடுல்ஸ் புக் பண்ணி சாப்பிடுவான். ஏன் ஒரு காலத்துல வீட்டுல சாப்பிட பிடிக்காம ஹோட்டல்ல கூட போய் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி வீட்டுல உட்காந்து சாப்பிடுறாங்க. என்ன காரணம் தெரியுமா? மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிடுறதுக்கு, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறதுக்கு. இத பூரா செய்யறது யாருன்னா நம்ம தனபால் அண்ணா சொல்லி கொடுத்த பள்ளிக்கூடத்து காலேஜ் பசங்க தான் இதை செய்யறாங்களே தவிர பொம்பளை பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க. சிரமப்பட்டாவது அம்மா செஞ்சுட்டாங்களே வீணா போயிடக்கூடாதுன்னு உப்மாவை சாப்பிடுறது, நம்முடைய பாரம்பரிய உணவை இன்னைக்கு பின்பற்றுவது எங்க பெண் பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார். பெண் பிள்ளைகள் ஹோட்டல்ல சாப்பிடுறதே இல்ல. சாப்பிடுவாங்கயா, இவர் சொன்ன மாதிரி புக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. என்னைக்காவது அவங்க சாப்பிடுவாங்க. போயிட்டு மைக்க ஒரே அளவா வைங்க. என்னையா பண்றீங்க? மைக் போட தெரிஞ்ச ஆள் இருக்கா இல்லையா? அங்க யாராவது லேடி மைக் செட்டுக்காரங்கன்னா நமக்கு நல்லா வைப்பாங்க. நீங்க எல்லா ஊர்லயும் அப்படி ஏமா இத்தனை வருஷமா ஒரு லேடி கூட மைக் செட் ஏமா போடல? இப்படி ஊனு சத்தம் போடுறது உங்க சத்தமே தாண்டலைன்றது. அதுலயே ஆண்கள் பொழப்புல கை வைக்கணும் விட்டாயா? இல்ல இவர் எவ்வளவு சிந்திக்கிறார் பாருங்க. அன்னைக்கெல்லாம் ஆண்கள் குடிமை வைத்து கடுக்கன் போட்டிருந்தோம். அப்புறம் எவ்வளவு நாங்க மாடர்னா கிராஃப் வெட்டிக்கிட்டோம். அன்னைக்கு பெண்கள் கொண்ட போட்டிருந்தீங்க, இன்னைக்கே லூஸ் கேர் விடுறீங்க. இதுதான் அர்த்தமான பேச்சாயா? நீங்க அன்னைக்கு மாதிரியே குடிமை வச்சுட்டு இன்னைக்கு எங்களை சொன்னா நியாயம். நீங்க மட்டும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிடுவீங்களா? நாங்க அப்படியே இருக்கணுமா? ஏன் கொஞ்சமா அநியாயமா இல்லையா? நீங்களும் குடிமை வைங்க. ஐயா நான் இன்னைக்கே கேக்குறேயா, நம்ம ரேவதி மேடம் அவங்களும் ஒரு கல்லூரியில வேலை பாக்குறாங்க. இவங்க 2 பேருமே பள்ளிக்கூடத்துல வேலை பாக்குறவங்க. இன்னைக்கு இவங்க 2 பேரும் வேட்டி சட்டை போட்டிருக்காங்க, அவங்க சாரி கட்டிட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு பள்ளிக்கூடம் போகும்போது இவங்க 2 பேரும் என்ன ஆடை உடுத்துவாங்க? பேண்ட் ஷர்ட். ஆனால் நாளைக்கு கல்லூரிக்கு போகும்போதும் ரேவதி அம்மா சாரி கட்டிட்டு தான் போவாங்க. பெண் ஆசிரியர்கள் சாரி கட்டிட்டு தான் வர்றாங்க. ஆனா ஆண் ஆசிரியர்கள் காரணம் அவங்க கல்லூரி செந்தமிழ் கல்லூரி. எல்லா கல்லூரியிலயும் அப்படித்தாங்கய்யா. இன்ஜினியரிங் காலேஜ்ல எல்லாம் அப்படி இல்ல. நம்ம பகுதியில நான் சொல்றேன், பொதுவா சொல்றேன். பெண் ஆசிரியர்கள் சேலை தானே கட்டுறாங்க. அப்ப இன்னைக்கும் பாரம்பரியத்தை பெண்கள் தான் போட்டுக்கிறார்கள். இவங்க மேடையில மட்டும் இப்படி ஏமாத்துறாங்க. வேட்டி சட்டை போட்டு வந்தா அவர் ஒரு வேட்டி சட்டை கிஃப்ட் கொடுப்பாரு, ஓட்டிக்கோ கட்டிக்கோன்னு கட்டிட்டு போலாம். இது வேற இருக்கா? தெரியாதா உங்களுக்கு? திருநெல்வேலியில கொடுத்தாங்கல்ல, அவர் ஏதோ நிம்மதியா உட்கார்ந்து இருக்காரு. வந்ததுல இருந்து என் ரேவதி அக்கா சொன்னாங்க திருநெல்வேலியில கொடுத்தாங்க, ஏன் தர்மபுரியில கொடுக்க மாட்டாங்களா? நான் சொன்னேன் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கொடுப்பேன். உங்களுடைய இந்த பாரம்பரியம் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் பெண்கள் தான் செய்ய முடியும். இதுல நாங்க சொல்லுவோமா உங்களுக்கு புத்தி எங்க போச்சுன்னு சொல்லுவோமா? எனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்குது. புத்தி இருக்கிறவங்களை பார்த்துதாங்க அப்படி சொல்லுவோம், எல்லாரையும் பார்த்தாலும் அப்படி சொல்ல மாட்டோம். இது பாரம்பரிய விரோதம். இதுல இவங்க அம்மாவை கொண்டு போய் நம்ம கூட சொல்றோமா? அதனால இவங்க அப்படியே கேட்டுறாங்க. எங்க தேவையில்லாத எத்தனையோ மோசமான பழக்க வழக்கங்களை நிறைய ஆண்கள் கடைபிடிக்கிறீர்கள். அதை விட சொன்னா ஒருத்தர் விடுறது கிடையாது. அம்மா அப்பா விடுனா விட்டுறதான். இன்னும் அர்த்தமே இல்லாத ஒரு பேச்சு. மனைவி படத்தை மணிப்பர்சிலேயே வைத்திருப்பாரா? ஆமா, யாராவது பிக் பாக்கெட் அடிச்சு அப்படியே போய் தொலையட்டும் அப்படின்னு. நாங்களாம் மணிப்பர்ஸ்ல வைக்க மாட்டோம். மணிப்பர்ஸே கிடையாது. எங்களுக்கு ஹேண்ட்பேக்லயே வைக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? எங்கள் கணவரை நாங்கள் மணிப்பர்சில் வைப்பதில்லை, மனசிலேயே வைத்திருக்கிறோம் என்கின்ற காரணத்தினால் இப்படி அல்பத்தனமாலும் தூக்கிட்டு அலைய மாட்டோம். தெரியாது.
இதுல ஆண் பெண்களை இவங்க வந்து சாமியா பாக்குறாங்களா, இவங்களை வந்து அவங்க பேயா பாக்குறாங்களா? யார் யார் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தானே பார்ப்பாங்க. ஓ, இதெல்லாம் பேயா இருக்குன்றீங்க? அவர் சொன்னதை நான் சொன்னேங்க. நீங்க சொல்றதுக்கு தான் நான் கேக்குறேன். ஏன் நம்ம சொல்றோம் பாரம்பரியம் இன்னைக்கும் அப்படின்னு. பாரம்பரியம்னா நீங்க என்ன தெரிஞ்சுக்கோங்க, தமிழன் அதை 7ஆ பிரிச்சான், 8ஆ பிரிச்சான், 9ஆ பிரிச்சான், வந்ததுல இருந்து பிரிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. ஒண்ணு சேருங்க முதல்ல. இந்த பாரம்பரியம்னா என்ன? உணவு நம்மளுடைய பாரம்பரியம், உடை நம்முடைய பாரம்பரியம், பக்தி நம்முடைய பாரம்பரியம், கலைகள் நம்முடைய பாரம்பரியம், குலதெய்வ வழிபாடு நம்முடைய பாரம்பரியம், விளையாட்டு நம்முடைய பாரம்பரியம், இயற்கையை காப்பாற்றுவது, காடுகளை வளர்ப்பது நம்முடைய பாரம்பரியம், பழைய பாரம்பரிய கட்டடங்களை பத்திரமாக வச்சிருப்பது நம்முடைய பாரம்பரியம். இது எல்லாத்திலையும் யார் முன்னாடி நிற்கிறார்கள் என்றால் பெண்கள் தான் முன்னாடி நிற்கிறார்கள். அதை அழிப்பதில் தான் ஆண்கள் முன்னாடி இருக்கிறார்கள். உணவு இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான உணவு செய்யறோமா இல்லையா? நான் ஆழியார்ல உணவு நல்லா இருக்குன்னு சொன்னதே அதாங்க. அங்க பாரம்பரியமான உணவை இன்றைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கஞ்சி கொடுப்பாங்க, அடையங்கப்ப, அந்த கோதுமை கஞ்சி அவ்வளவு சுவையாக இருக்கும். அப்ப அந்த பாரம்பரியத்தை உடை விஷயத்திலும் சரி, கோதுமை நம்ம ஊர் உணவு, ஐயா நம்ம ஊர் உணவு ஆரோக்கியமான உணவு. இன்னைக்கு கம்பு மக்காசோளத்துல நம்ம செய்யலையா, இன்னும் நம்ம கழிக்கின்றலையா? நீங்க என்ன ஆண்கள் அன்னைக்கே ஒரு சைடா தெரிஞ்சு நீங்க விளக்கமா சொல்றீங்க, எவ்வளவு விளக்கமா பேசுறீங்க. ஆரோக்கியம் நம்ம பாரம்பரியம் இல்ல. ஆரோக்கியம் எங்க கிடைக்குதோ அதை நம்ம வாங்கிக்கணுமா இல்லையா? சாப்பிட்டுருக்கீங்க, அந்த நன்றிக்கு பேசிட்டா ஆண்கள் உணவு என்ன சாப்பிடுறாங்க? நாங்க கூட கோதுமை வைக்கிறோம் வைங்க, இவங்க ரோட்டோரத்துல விற்கிற பானிபூரி பூரா வாங்கி யாருங்க சாப்பிடுறது? அதை வாங்கி சாப்பிடுறதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. அது லேசா அப்படி கொட்டி அதுக்குள்ள உருளைக்கிழங்க வச்சு அதுக்குள்ள அவன் எத்தனை நாள் வச்சிருந்தானோ பச்சை கலர்ல ஒரு மோசமான ஒரு ரசம், அதையும் ஊத்தி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடக்கூடாதான், வாயை திறந்து அப்படியே லொபக்கென்று போட்டு மூடிவிட வேண்டும். பூரா யார்? இந்த 2 கேஸ் தான். நீங்க இப்ப இவங்க 2 பேரையும் விடுங்க, ரோட்ல நின்று பானிபூரி சாப்பிடுவாங்க. சரி, ஆனா உங்களுக்கு வாங்கி கொடுத்தா நீங்க சாப்பிட மாட்டீங்க. வீட்டுல செஞ்சு வேணா சாப்பிடுமே ஒழிய வெளியில பானிபூரி எல்லாம் செய்யறீங்களா? ஆமாங்க, இப்ப அதெல்லாம் ரெடிமேடா வந்துருக்கு. இவங்க ரோட்ல சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க அதையும் வீட்டுல செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? போய் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடுறதும் இவங்க தான். அதே மாதிரி பாருங்க, கலைகள் இன்னைக்கு இதே மேடையில நம்முடைய பரத கலையை யார் அவ்வளவு சிறப்பாக இந்த மேடையில் அரங்கேற்றினார்கள் என்றால் பெண் குழந்தைகள் தான் அரங்கேற்றினார்கள். ஒரு பெண் ஆசிரியை தான் அதை சொல்லிக் கொடுத்தாங்க. அதெல்லாம் பாருங்க ஐயா, உண்மைதானே? இதுவரைக்கும் அந்த நடனமா இருக்கட்டும், இன்னும் பாரம்பரிய பாடல்களாக இருக்கட்டும், யார் மூலமாக அது கடத்தப்படுகிறது என்றால் பெண்கள் மூலமாக தான் கடத்தப்படுகிறது. விளையாட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆண்கள் விளையாட்டு, கபடி விளையாட்டுல போய் என்ன காரியத்தை ஒருத்தன் பண்ணி வச்சிருந்தான் பாருங்களா? தோத்து போயிட்டான்னு ஒரு பள்ளி மாணவன் தோக்கடிச்ச ஒரு மாணவனை என்ன பண்ணி வச்சிருக்கான் திருநெல்வேலியில். எவ்வளவு வேதனையா இருக்கு. அது வேற காரணம்னு சொல்றாங்க. எது கேட்டுங்கய்யா, அந்த விளையாட்டுல அதை காமிக்க கூடாது இல்ல? நம்மளும் தாயம் விளையாடுறோம், எத்தனை தடவை நம்மளை வெட்டி வெளியில விரட்டி விடுறாங்க. ஒரு நாளா வருத்தப்பட்டிருக்கோமா? திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சு தாயம் போட்டு நாங்கள் உள்ளே வரவில்லையா? பெண்கள் விளையாட்டு என்னைக்குமே ஆபத்தாக இல்லாமல் அது பாரம்பரியத்தை போற்றுவதாகத்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கு. தாயத்துல உள்ள வர்றது அவ்வளவு பெரிய தியாகம், பெரிய கஷ்டம். நீங்க தாயம் போட்டுருந்தா பாப்போம். ஆமாமா, அவன் தாயம் போட்டு கிடக்கா. பக்தி நம்முடைய பாரம்பரியம் தானே. கொரோனா காலத்தில் எல்லா கோவில்களும் அடைக்கப்பட்ட போது கூட வீட்டில் பூஜை அறை என்றைக்கும் ஒழுங்கு கொண்டிருந்தது என்றால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப விளக்காகிய பெண்கள் அதை கைப்பற்றி வைத்திருந்தார்கள். 10 பெண்கள் இருந்தாலும் வேகமா கைதட்டுறாங்க. இல்லைங்க, உண்மையை சொல்றதுனால கைதட்ட இல்ல அதாம்மா, உண்மைக்கும் பெண்மைக்கும் நெருக்கம் இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க விவேகானந்தர் தான் ஒரு வார்த்தை சொன்னார். ஆங்கிலேயர்கள் நிறைய நாடுகளை அடிமைப்படுத்தி இருந்தார்கள். அவர்கள் அடிமைப்படுத்திய நாடுகளில் எல்லாம் ஆங்கிலேய சமயத்தை, ஆங்கிலேய பண்பாட்டை தான் பின்பற்றினார்கள். இந்தியாவில் அந்த அளவுக்கு அவர்களுடைய பண்பாட்டை நாம் பின்பற்றவில்லை. ஏனென்றால் எங்கள் இந்திய தேசத்தின் பண்பாடும் பாரம்பரியமும் எங்கள் தாய்மார்களின் கைகளில் இருந்தது என்று விவேகானந்தர் பதிவு செய்தார். பெண்கள் கைகள்ல இருந்ததுனால இன்னைக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. கட்டடம், பாரம்பரிய கட்டணம். ஐயா, தஞ்சை பெரிய கோவிலுக்கு நீங்க நிறைய தடவை போயிருக்கீங்க. போயிருக்கிறோம்ல, நம்ம என்ன செய்வோம்? போய் இவ்வளோ பெரிய கட்டடத்தை 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கட்டி இருக்கிறானே, நெகிழ்ந்து போய் கண் கலங்கி உருகி போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். நீங்க அதை சுத்தி வாங்க, அனிதா ஐ லவ் யூன்னு ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான். 1000 வருஷ பாரம்பரியங்கய்யா, கரியை வச்சு ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான். அதை எழுத சொன்னது அனிதான்றாங்க. இல்ல அப்படி சொல்றாங்க.
ஐயா அனிதாவுக்கு இந்த விஷயமே தெரியாதுங்க ஐயா. ஆமா, அனிதா அனிதா சொல்றதுக்கு பயந்து போய் அங்க போய் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அனிதா யாருன்னே தெரியாது. அனிதாவுக்கு இது தெரியாது. தெரியாது. நாங்க நம்புறோம். ரோல் நம்பரை எழுதி வைக்கிறது, மொபைல் நம்பரை எழுதி வைக்கிறது, 1000 வருட பாரம்பரியத்தை எவ்வளவு அலட்சியப்படுத்தி நம்முடைய ஆண்கள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இளைஞர்கள் ரொம்ப மோசமா மாறிட்டாங்க. ஒரு பாப்கார்னை சாப்பிட்டுட்டு அதை அந்த இடத்துல போடுறது, முறுக்கு சாப்பிட்டுட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு அப்படியே அங்கங்க போட்டு விட்டு போவது பெரும்பாலும் இளைஞர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். இயற்கையை பாதுகாக்கிறது யாருங்கய்யா? அன்னைக்கு ஒரு மரத்தை சகோதரியாக பாவித்த ஒரு பெண் இருந்தாங்க. இன்னைக்கும் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிற நிறைய பேர்ல பாருங்க, மரங்களை வளர்த்த பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்களே தவிர ஆண்கள் ரொம்ப குறைவு தாங்கய்யா. காட்டுக்கு சுற்றுலா போனா நம்ம என்னங்க செய்வோம்? போனோமா, சுத்தி பார்த்தோமா, இந்த இடத்தில் நுழையக்கூடாதுன்னு போட்டா அந்த பக்கமே போக மாட்டோம். ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படமே வந்ததுயா, இந்த இடத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு எழுதியும் போட்டு சொல்லவும் செஞ்சு அதை எகிரி குடுத்துச்சு, அதுக்குள்ள உள்ள குழிக்குள்ள விழுந்து என்ன ஏழ்ற. அதனாலதான் ஒரு சினிமாவே வந்தது. இல்ல ஒரு சினிமா வந்ததுக்கு காரணம். நீங்க எப்ப பார்த்தாலும் இவர் சினிமாக்காரங்கிறதுனால இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? நிறைய ஆண்கள் காடுகளுக்குள்ளே போகிறார்கள், பீர் பாட்டில உடைச்சு அப்படியே வழியில போட்டுட்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு சுற்றுச்சூழல் வனத்துறை கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. ஏன்னா யானை பெரிய உருவம் தான், ஆனா அதனுடைய பாதங்கள் இருக்கு இல்லையா, பஞ்சு மெத்தை மாதிரி இருக்கும், தலையணை மாதிரி இருக்கும். அந்த சின்ன கண்ணாடி முள் அது காலில் ஏறிடுச்சுன்னா 3 மாசத்துல அவ்வளோ பெரிய யானை இறந்து போகும். இந்த உணர்வு கூட இல்லாமல் ஆண்கள் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார்களே என்று வனத்துறையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் வருத்தம் தெரிவிக்கிறார்கள். என்றால் இது எல்லாத்துக்கும் காரணம் ஆண்கள் தான். ஒன்னை சொல்லி முடிக்கிறேன். நம்ம வேதாத்ரி மகரிஷி வளர்த்தெடுத்த மக்களுக்கு மத்தியில் பேசுகிறோம். வேதாத்ரி அவர்கள் தான் சொன்னார்கள், நான் நாடு முழுக்க உலகத்தின் பல நாடுகளில் சுற்றி வந்திருக்கிறேன். அங்கே ஆண்கள் தினம் இருக்கிறது, பெண்கள் தினம் இருக்கிறது, குழந்தைகள் தினம் இருக்கிறது, அப்பாக்கள் தினம் இருக்கிறது. ஆனால் மனைவிகளுக்கு என்று ஒரு தினமும் இல்லை. அதனால் தான் மனைவி நல வேட்பு நாள் என்ற ஒன்றை நான் உருவாக்குகிறேன். பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலுண்டே வளர்ந்தாய், பெண் துணையில் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமையை உணர்ந்து கொள் என்று வேதாத்ரியே சொல்லி இருக்கிறார். என்றால் ராஜா சார் அவர்கள் அதை மறுத்தால் தீர்ப்பு சொல்லிவிட போகிறார். ஐயா, தர்மபுரி அதியமான் வாழ்ந்த பூமி, தான் நீண்ட நாள் வாழக்கூடிய நெல்லிக்கனி கிடைத்தது. ஆனால் அதியமான் யாருக்கு கொடுத்தார்? எத்தனையோ ஆண் புலவர்களும் இருந்திருப்பார்கள் இல்லையா? ஏன் அவைக்கு கொடுத்தார் என்றால் ஒரு பெண்பார் புலவரிடம்தான் இந்த மொழியும் தொன்மையும் தொடர்ச்சியும் காக்கப்படும் என்கின்ற நம்பிக்கையால் தான் அவ்வை கையில் அதை கொடுத்தார் என்று சொல்லி இன்றைக்கும் பாரம்பரியத்தை பெரிதும் போற்றுவது காப்பாற்றுவது ஆண்களை விட ஒருபடி அதிகம் பெண்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் ரொம்ப சிரமம். ஆண்கள் அமைதியா இருக்கிறாங்க, பெண்களுக்கு வேற கை தட்டுறாங்க. பெண்கள் அந்த அளவுக்கு பெருந்தன்மையா இல்லை, ஆண்களுக்கு கை தட்ட மாட்டேங்கிறாங்க. பாவம், அந்த 2 அப்புறாணியும் தெரியாதனமா வந்துட்டாங்க. அந்த அம்மா வச்சு தாளிச்சிட்டாங்க. வேதாத்ரி மகரிஷியே சொன்ன பிறகு நீ எல்லாம் எதுக்கியா அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. என்னத்தை பேசிட்டு போற கேட்ட